கடந்த 3 மாதங்களாக ஊடகங்களில் பிரபலமான தாதுமணல் விவகாரத்திற்கு பின்னணியில் இதற்கு முழு காரணமான ஒரு கும்பலின் திட்டமிட்ட சதிச்செயல்கள் வீடியோ காட்சிகள் மூலம் அம்பலமாகியுள்ளது. இந்தியன் கார்னட் சாண்ட் கம்பெனி மற்றும் சதன் என்டர்பிரைசஸ் நிறுவனங்கள் சட்டத்திற்கு புறம்பாக திருச்சி மாவட்டத்தின் ஆற்றுப்படுகைகளில் தாதுமணல் சுரங்கம் செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு 18/11/2011 ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி தமிழக அரசு அதிகாரிகளால் சுமார் 39 லட்சம் மெட்ரிக் டன் தாதுமணல் கைவசப்படுத்தப்பட்டு இப்போதும் அரசின் பாதுகாப்பில் உள்ளது. இந்த நிறுவனங்களின் உரிமையாளர் தயா தேவதாஸ் இந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மறுபரிசீலனை செய்யும்படி ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தார். 12/12/2013 அன்று இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எம் ஜெயச்சந்திரன் மற்றும் திரு எம் வேணுகோபால் அவர்கள் இந்த சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து ஆணையிட்டனர். இதனால் தயா தேவதாசின் 39 லட்சம் மெட்ரிக் டன் தாதுமணல் கொள்ளை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தன்னுடைய தாதுமணல் தொழிற்சாலைகள் 2 வருடங்களுக்கும் மேல் மூடப்பட்டிருக்கின்றன என்ற ஆதங்கத்திலும் பல வருடங்களாக தாதுமணல் வியாபாரத்தில் முன்னணி வகிக்கும் விவி மினரல்ஸ் என்ற நிறுவனத்தின் தொழில் வெற்றியில் ஏற்பட்ட பொறாமையினாலும் தயா தேவதாஸ் தனக்கு துணையாக சில ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளையும் தாதுமணல் துறையைச் சார்ந்தவர்களையும் தூத்துக்குடி மாவட்ட மீனவர் சமுதாயத்தினர் சிலரையும் வைத்துக்கொண்டு தயா தேவதாஸ் எப்படியெல்லாம் திட்டமிட்டு திரைமறைவிலிருந்து தன் கபட நாடகத்தை நடத்தி முடித்தார் என்பதற்கான வீடியோ ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இங்கு நீங்கள் காணுகின்ற இந்த 6 நபர்கள்தான் இந்த தாதுமணல் விவகாரம் குறித்த எல்லா சர்ச்சைகளுக்கும் முழு காரணமானவர்கள் என்பதை வீடியோ ஆதாரங்களோடு பார்க்கலாம். பல வருடங்களாக தன்னுடைய ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்ற பட்டத்தை உபயோகப்படுத்தி தயா தேவதாசுக்கு உதவும்படியாக மாநில மத்திய அரசு அலுவலகங்களுக்கு விவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக 1500க்கும் மேற்பட்ட புகார் மனுக்கள் அனுப்பியதாக பெருமைப்படும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வி சுந்தரம் தயா தேவதாஸ் கொடுக்கும் ஆவணங்களை பெற்று பேசுவதை இங்கே பார்க்கலாம். இப்ப சொன்னது சொல்லியாச்சு, அதுதான் முக்கியம். பண்ண பேசாதீங்க, ஏன்னா அப்படியே தான் நான் வேலையை பண்ணலன்னு இருக்கும். அதுல எனக்கு உங்கள்கிட்ட எனக்கு வேண்டாம். நான் ஐ டோன்ட் வாண்ட் தட். பட் ஆல் ஐ வாண்ட் இஸ் we are doing public work. Public workல you say the question is relevant. Yes, we will ask the question. தாதுமணலில் கிடைக்கும் கனிமங்களில் ஒன்றாக இவர் குறிப்பிடும் தோரியம் என்பது ஒரு கனிமம் அல்ல என்பதும், மோனசைட் எனும் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது பெறப்படும் ஒரு ரசாயன பொருள் என்பதும், அப்படி பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவில் இதுவரை இல்லை என்ற அடிப்படை தகவல்கள் கூட அறியாமலேயே பேசுகிறார் வி சுந்தரம். தாதுமணல்கள் என்ன வகைராக்கள்னு கேட்டீங்கன்னா கார்னட், இல்லுமினைட், ஜிர்கான், ரியூடைல், மோனசைட், தோரியம், இந்த மாதிரி பல கேட்டகரிஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவர் போட்ட கணக்குதான் ஊடகங்களில் இவர் வெளியிட்ட பொய் தகவலான 96,100 கோடி பெருமான தாதுமணல் கொள்ளை என்பது. And in fact we only estimated that he has looted the country and Tamil Nadu in particular to the extent of rupees 96,100 crores. That was estimated by me. இதோ தயா தேவதாசை அவர் எப்படி திட்டுகிறார் என்பதையும், அதனால் எத்தனை வருடங்களாக அவர்கள் இந்த விஷயத்தில் இணைந்துள்ளார்கள் என்பதும் தெரிய வருகிறது. Terrible, my God. Work பண்றது this man is most difficult. No man will work with you, sir. I made a bloody fool when I started this 2 years ago. வேற ஏதோ மாத்த போறேன் இப்போதே சொல்றேன். வேற ஒண்ணு அவ்வளவுதான் சார், மற்றதெல்லாம் உங்களுக்கு. இந்த ஆண்டன் என்பவர் தயா தேவதாசின் தூண்டுதலின்படி விவி மினரல்ஸ்க்கு எதிரான புகார் மனு ஒன்றை மதுரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொலைக்காட்சிக்கான பேட்டியில் எப்படி பேச வேண்டும் என்பதை தயா தேவதாஸ் ஆண்டனுக்கு பயிற்சி அளிப்பதை இங்கு பார்க்கலாம். பேசுறது மீடியாவில் பார்க்கறாங்க. இப்ப மீடியா நான் பேசுறேன்னா நான் பேசும்போதே இருக்கணும், ஒரு உணர்ச்சிபூர்வமா இருக்கணும். இந்த மாதிரி எங்க ஊர்ல கிராமத்துல எங்க மக்களே எங்களுக்கு எதிராக விட்டு அவங்க ஒரு சூழலுக்காக இந்த 60 குடும்பம் வெளியே இருக்கு. இத்தனை கஷ்டப்பட்டாங்க, குழந்தை குட்டிகளோட வெளியே போயிருக்காங்க, அந்த குடும்பத்துக்குள்ள சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இது பண்ணி தூண்டி பணத்தை வச்சு அதிகாரத்தை வச்சு இதெல்லாம் பண்றாங்க. நாங்க எப்படி குடும்பத்தை ஊர்ல ஒரு ஒற்றுமை குறைச்சிட்டாங்க அவங்க செய்யறதுக்காக. விக்டர் ராஜமாணிக்கம் இவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர். தாதுமணல் துறை வல்லுநர் என்ற போர்வையில் அரசாங்கம் தமிழக கடற்கரையோர தாதுமணலின் கனிமங்களை அளவீடு செய்யும்படியாக 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருந்தது. அந்த திட்டத்தின் கீழ் பொறுப்பாளியாக நியமிக்கப்பட்ட விக்டர் ராஜமாணிக்கம் தன் சகோதரர் டாக்டர் சமாதானம் என்பவரோடு சேர்ந்து பல பொய் ஆவணங்களை உருவாக்கி பல கோடிகள் சுருட்டியதும், இது குறித்து CBI விசாரணை செய்யும்படியாக
பல புகார்கள் செய்யப்பட்டதும் பழைய தகவல்கள். இங்கு தன் தோழர் தயா தேவதாசுக்காக அவர் சொல்லிக் கொடுப்பதை விளக்குகிறார் விக்டர் ராஜமாணிக்கம். இந்த மைனிங் பிளான் இதுவரைக்கும் இப்ப இவங்க அப்நார்மல்னு நான் சொன்னது பட்டாளன்ல கீழ் மண்டலம் அப்படின்ற இடத்துல விவி மினரல்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தேவசகாயம். தன் பணிக்காலம் முழுவதையும் இந்தியாவின் வடநாட்டிலேயே செலவழித்தவர். நான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா கேடர் தமிழ்நாட்டில் பண்ணேன். தன் IAS அனுபவத்தில் ஒரு நாள் கூட தமிழகத்தில் கழிக்காத இவர் தமிழ்நாட்டின் நலம் மீது மிகவும் அக்கறையுள்ளவர் போல தன் உயிர் நண்பர் தயா தேவதாசுக்கு உதவும்படியாக எந்த சட்டத்தை உபயோகப்படுத்தினால் இந்த தாதுமணல் தொழிலை முற்றிலுமாக முடக்க முடியும் என்று விளக்குகிறார். கரெக்டா 133 133 பலருக்கு தெரிஞ்சிருக்காது அந்த செக்ஷனை பற்றி. அப்படி ஒரு செக்ஷன் இருக்கு அதே CRPCல செக்ஷன் 188ல அவங்களை ப்ராசிக்யூட் பண்ணி 6 மாசம் ஜெயில் தண்டனை வழங்காக்கலாம். என்ன பொறுத்த மட்டும் இந்த தாது பொருள் எக்ஸ்போர்ட் பண்றதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். இந்த தாதுமணல் சர்ச்சைகளை முதலில் துவக்கி வைத்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் ஆஷிஷ்குமார் இந்த கும்பலோடு எப்படி ஈடுபட்டுள்ளார் என்பதற்கு இதோ ஆதாரம். வி. சுந்தரம் IAS தான் எப்போது ஆஷிஷ்குமாரை சந்தித்தேன் என்றும் விவி மினரல்ஸ் வைகுண்டராஜன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி நான் தான் ஆஷிஷ்குமாரிடம் சொன்னேன் என்றும் சொல்வதை கேட்கலாம். At that time, the Vaikuntaraja matter that I think I had taken it up. And I was convinced that this was doing illegal. Sir, this is good, sir. The folks who are taking grapes from you. Very nice. And I told him, Sister, is very complicated. That is the reason we need to say that I make false allegations against somebody who is a businessman. Because I have read public agreements written in court, I have brought me notice, I have made some check, I am convinced that people are doing it. You never come to me, Mr. Shishkumar, in less than 1 year. At that time you will remember me. This was 11th June. Precisely 1 year. 11th June 2012. Yes, but I am August 6th, he was removed from the post. All right? In my... August 6, 2013? He was, the day on which he conducted the great on-way, the evening, he was not shifted. That's what I am trying to tell you. ஒரு தனிப்பட்ட மனிதனாகிய தயா தேவதாஸ் தொழில் போட்டியினாலும் பொறாமையினாலும் உருவாக்கிய பொய்ப் பிரச்சாரத்தினால் இன்று தாதுமணல் சுரங்கம் எனும் முழு தொழிலுமே முடக்கப்பட்டு 50,000 பேர் வேலை இழக்கவும் பல கோடிகள் அரசுக்கான வரிப்பணங்கள் இழக்கவும் காரணமாகிவிட்டது. சமுதாய பொறுப்புணர்ச்சியுள்ள பொதுமக்கள் இந்த கும்பலை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதே இந்த வீடியோ வெளியீட்டின் நோக்கமாகும். 50,000 குடும்பங்கள் வேலையற்று நிற்கும் அவல நிலையை உருவாக்கிய இந்த சதி கும்பலை தமிழக அரசு அடையாளம் கண்டு தண்டிப்பதோடு மட்டுமின்றி இவர்களின் சதித்திட்டத்தால் முடக்கப்பட்ட இந்த தொழில் வெகு விரைவில் மீண்டும் இயங்க ஆவண செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் நாங்கள் விடுக்கும் தாழ்மையான வேண்டுகோளாகும்.